மை டியர் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஆகஸ்ட் மந்த்ல இருக்க போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட் மிட்டம் படிக்க போகலாம். ஸோ இப்போ நம்ம படிக்கிறது எல்லாமே ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு அப்புறமா குவார்டர்லியில என்ன போர்ஷன் எடுத்தாங்களோ அந்த போர்ஷனை தான் படிக்க போறோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ், பேங்க் பத்தி என்ன, ஆர்பிஐ பத்தி என்ன, இது எல்லாமே நம்ம வந்து சாப்டர் 10 வரைக்கும் நம்மளோட ஃபர்ஸ்ட் மிட்டம்லயே படிச்சு எழுதி இருக்கணும்ப்பா. இப்போ நம்ம படிக்கிறது வந்து டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ். பேங்க்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த சாப்டரை நம்ம படிக்க போறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ டெலிகிராம்லயுமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் எல்லா இம்மீடியட் அப்டேட்ஸும் நம்மளுக்கு டெலிகிராம்ல தான் கிடைக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ரொம்ப ஃபேமஸான ஒரு டைப் வந்து கமர்ஷியல் பேங்க். யாரெல்லாம் கமர்ஷியல் பேங்க்? கமர்ஷியல் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கமர்ஷியல் அப்படின்னா ஏதோ ஒரு பிசினஸ் ஆக்டிவிட்டி ரன்னிங் ஃபார் த பர்பஸ் ஆஃப் மேக்கிங் ப்ராஃபிட் பா. சரியா? கமர்ஷியல் பேங்க் அப்படிங்கறத சும்மா பண்ண மாட்டாங்க. ப்ராஃபிட் பார்க்கறதுக்காக பண்ற ஆக்டிவிட்டி தான் கமர்ஷியல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கமர்ஷியல் பேங்க் அப்படிங்கிறவங்க யாரு? ப்ராஃபிட்டுக்காக ஒரு பேங்கிங் பிசினஸ் நடத்துறவங்க தான் கமர்ஷியல் பேங்க்ஸ். சரியா? யாரு வந்து பேங்க்கு மக்கள் கிட்ட இருந்து டெபாசிட்டையும் அக்செப்ட் பண்ணிட்டு deposits accepted from the public and grant loans to traders, individuals, agriculture, industries, transport, இந்த மாதிரி எல்லாருக்குமே லோன்ஸ் கொடுக்கறதும் இவங்க தான். எதுக்காக லோன் கொடுக்குறாங்க? டு earn the profit. சரியா? இவங்க எல்லாருமே டெபாசிட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலா கமர்ஷியல் பேங்க்குக்கான ஒரு மேஜர் டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, அக்செப்டிங் டெபாசிட்ஸ், லெண்டிங் லோன்ஸ். இது ரெண்டு மட்டும் இருந்தாலே மார்க்ஸ் இருக்கு. accepting deposits and providing loans or lending loans. இது ரெண்டு எழுதுனீங்கனாலே இந்த கொஸ்டினுக்கு மார்க்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெண்டு பேங்க் போட்டுருங்க. They are lending is in comparatively small amount and mostly for a short and medium period. Commercial bankல வந்து long term creditsலாம் பெருசா கொடுக்க மாட்டாங்க. Which is ஒரு 15 years 20 years அந்த மாதிரி லாங் டேர்ம் கிரெடிட்டை வந்து நம்ம கமர்ஷியல் பேங்க்ல வாங்க முடியாது. அண்ட் இண்டிவிஜுவல்ஸும் இங்க லோன் வாங்குவாங்க, பிசினஸ் பீப்புளும் லோன் வாங்குவாங்க. இண்டிவிஜுவல்ஸும் டெபாசிட் பண்ணுவாங்க, பிசினஸ் பீப்புள் ஆல்சோ கமர்ஷியல் பேங்க்ல வந்து டெபாசிட் பண்ணுவாங்க. அதுக்கான ஒரு வெல் நோன் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டேட் பேங்க் இந்தியா அண்ட் கரூர் வைஸ்யா பேங்க், இந்த மாதிரி பேங்க்ஸ் தான். இவங்க எல்லாருமே வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ் அப்படிங்கிறவங்க பிரைவேட்டா தான் இருக்கணும், இல்லை வந்து கவர்மெண்ட் பேங்காக தான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுப்பா. கமர்ஷியல் பேங்க்ஸ்ல எல்லா பேங்க்ஸும் அடங்கும். சரியா? இவங்களோட வேலை அக்செப்டிங் டெபாசிட்ஸ் அண்ட் லெண்டிங் லோன்ஸ் தான். எதுக்காக லோன் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா இண்டிவிஜுவல்ஸ்க்கும் கொடுப்பாங்க, ஆஸ் வெல் அஸ் பிசினஸ்க்கும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி எல்லா பர்பஸ்க்காகவும் கொடுப்பாங்க. Okay, moving to second question. What do you mean by industrial development bank? ஒரு பேங்கோட பேர்லயே இருக்கு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னா என்னது அப்படின்னா, ஒரு பிசினஸ் பண்றவங்களுக்காக கொடுக்குற அந்த பிசினஸ் பண்றவங்களுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்றதுக்காக கிரியேட் பண்ற பேங்க் தான் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க். ஹியூஜ் ஃபினான்ஸ் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட், எக்ஸ்பான்ஷன் அண்ட் மாடர்னைசேஷன் ஆஃப் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ். இப்போ ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இருக்கு அப்படின்னா அவங்க எல்லாரும் கமர்ஷியல் பேங்க் கிட்ட போயிட்டு ஷார்ட் டேர்ம்ல லோன் வாங்கினாங்க அப்படின்னா அவங்க பிசினஸ் வந்து அவங்களால எக்ஸ்பேண்ட் பண்ணவோ இல்ல கிரியேட் பண்ணவோ முடியாது. ஸோ அதனால அந்த மாதிரி விஷயங்களை கிராண்ட் பண்றதுக்காக கிரியேட் பண்ற பேங்க் தான் நம்ம டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்றோம். இவங்களுக்கு இன்னொரு பேரு இண்டஸ்ட்ரியல் பேங்க் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பெரிய பெரிய பிசினஸுக்கு எக்ஸ்பான்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் மாடர்னைசேஷனுக்காக நிறைய ஃபண்ட்ஸ் தேவைப்படும். அந்த மாதிரி ஃபண்ட்ஸை அப்ரூவ் பண்றவங்க தான் நம்ம டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்றோம். அண்ட் தே ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் இண்டஸ்ட்ரியல் பேங்க் அப்படின்னு சொல்றாங்க. வெரி குட் எக்ஸாம்பிள்ஸ். இதுல ஏதாவது ரெண்டு எழுதுனா போதும்பா. முத்ரா பேங்க் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் சிட்பி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட், அண்ட் ஐஎஃப்சிஐ இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இவங்க எல்லாருமே அந்த டைப்ல வர இண்டஸ்ட்ரியல் பேங்க் தான். இவங்க வந்து அவங்களோட பிசினஸ் பீப்புளுக்கு, கார்பரேட் பீப்புள்ஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக இருக்கிற ஒரு பேங்க். அண்ட் வாட் ஆர் ஃபாரின் பேங்க்ஸ்? ஃபாரின் பேங்க் அப்படின்னாலே பேர்லயே தெரியும், ஃபாரின்ல அவங்களோட ரெஜிஸ்டர்டு பிசினஸ் ஆஃபீஸ் இருக்கும். பட் அந்த பேங்கோட எஸ்டாப்ளிஷ்டு ஒன் ஆஃப் த பிரான்ச் வந்து நம்ம கண்ட்ரில இருக்கும். அவங்க தான் வந்து ஃபாரின் பேங்க். their profitability is higher than the Indian bank. இதை நம்ம கண்டிப்பா நோட் பண்ணணும். ஃபாரின் பேங்கோட ப்ராஃபிட்டபிலிட்டி நம்ம இந்தியன் பேங்கை விட ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்றாங்க. வெரி குட் எக்ஸாம்பிள், பேங்க் ஆஃப் அமெரிக்கா அண்ட் பர்க்லேஸ் பேங்க், டாஷே பேங்க், இது எல்லாமே நம்ம ஊர்லயுமே இருக்கு. ஓகே, நீங்க பாத்திருந்தீங்கன்னா தெரியும், கரெக்டா நோட் பண்ணி பாத்திருந்தீங்கன்னா இந்த மாதிரி பேங்க்ஸ் எல்லாமே நம்ம ஊர்லயே இருக்கு. இந்த பிரான்ச்சஸையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ட் சி. காமர்ஸ் ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டே போயிட்டோம்னா ஒரு சாப்டருக்கு வந்து 20 மினிட்ஸ் கூட ஆகாது. வாட் ஆர் லோக்கல் ஏரியா பேங்க்ஸ்?
கிவ் 2 எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சின்ன பேங்க் தான் நம்ம வந்து லோக்கல் ஏரியா பேங்க்ஸ் அப்படின்னு சொல்றோம். இவங்க மோஸ்ட்லி வந்து பிரைவேட் செக்டாரா தான் இருப்பாங்க. அண்ட் ரூரல்லையும் செமி அர்பன் ஏரியாஸ்லயும் இருப்பாங்க. அர்பன் வந்து கம்ப்ளீட்டா வெளியில வந்து ஒரு டெவலப்டு பிளேஸா இருக்கும். செமி அர்பன் அப்படின்னா அது ரூரல்லையும் வராது, அர்பன்லயும் வராது. அந்த மாதிரி இருக்கிற ஊரை தான் செமி அர்பன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் இங்க இருக்கிற சின்ன சின்ன பிரைவேட் பேங்க்ஸை தான் நம்ம லோக்கல் ஏரியாஸ் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஒரு பேங்க்குமே ஜஸ்ட் ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும்தான் எஸ்டாப்ளிஷே பண்ணியிருப்பாங்க. இப்போ கெனரா பேங்க் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்தியா ஃபுல்லா நிறைய இடத்துல பிரான்ச்சஸ் இருக்கு. இல்ல நீங்க தமிழ்நாட்டை மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட கெனரா பேங்க்ல நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். பட் இந்த லோக்கல் ஏரியா பேங்க் வந்து ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும்தான் மொத்தமே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் தேர் மெயின் அப்ஜெக்டிவ் இஸ் டு அக்செப்டிங் டெபாசிட்ஸ் அண்ட் இன்வெஸ்ட் தெம் இன் த சேம் ஏரியா. எந்த ஊர்ல இருக்காங்களோ அந்த ஊர்ல இருந்து டெபாசிட்ஸ் ரிசீவ் பண்ணிட்டு அதே இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்றதுதான் இவங்களோட மெயின் எய்மா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கோஸ்டல் லோக்கல் ஏரியா பேங்க் ஆந்திர பிரதேஷ்ல விஜயவாடால இருக்கிற ஒரு பேங்க். கிருஷ்ணா பீமா ஸ்மிருதி லோக்கல் ஏரியா பேங்க் வந்து தெலுங்கானால ஒரு பிளேஸ்ல இருக்காது. இந்த பேர்லாம் உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா ப்ளீஸ் ரைட் பேங்க் நேம் அண்ட் ஆந்திரா, தெலுங்கானா அந்த மாதிரி எழுதினது கூட போதும். ஓகே. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் கண்டிப்பா குடுக்கணும். அப்பதான் மார்க். பிகாஸ் இது ஒரு பார்ட் சி கொஸ்டின். 3 பாயிண்ட் ஆவது இருக்கணும். அண்ட் ரீஜனல் ரூரல் பேங்க்குக்கான அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆர்ஆர்பி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஆக்டை ஒன்று கிரியேட் பண்ணி ஒரு ஸ்பான்சர் பேங்கை வச்சு தான் இந்த மாதிரி கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஃபார்ம்டு அண்டர் த ரீஜனல் ரூரல் பேங்க் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். சரியா? ஆர்ஆர்பி வந்து சும்மா ஃபார்ம் பண்ணல. ஆர்ஆர்பி ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இங்க வந்து ஆர்ஆர்பி ஆக்ட் அப்படின்றது மூலியமா தான் இதை வந்து ஃபார்ம் பண்ண முடியும். ஜாயிண்டா இதை யார் பண்ணா அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்றாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் பண்றாங்க அண்ட் ஸ்பான்சர் பேங்க்கும் சேர்ந்து பண்றாங்க. இவங்களோட ஷேர் கேபிட்டல் எப்படி கான்ட்ரிபியூட் ஆகுதுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து 50%, ஸ்டேட் கவர்மெண்ட்ல 15% அண்ட் ஸ்பான்சர் பேங்க்ல வந்து 35% அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் சேர்ந்த மாதிரி 65% வச்சிருக்காங்கன்னா அப்பதான் இது ஒரு கவர்மெண்ட் பேங்க், பப்ளிக் பேங்க் அப்படின்ற கேட்டகரிக்கு வரும். அண்ட் எஸ்பெஷலி 50% ஆஃப் சென்ட்ரல் பேங்க் அப்படிங்கிறதுனால இது நேஷனல் அந்த இந்தியன் லெவல் பேங்க் அப்படின்ற கேட்டகரியில தான் வரும். They are established as low cost institutions in rural areas. ஆர்ஆர்பி கிரியேட் பண்ண ஒரு மெயின் மோட்டோவே என்ன அப்படின்னா அவங்க வந்து ரூரல் ஏரியாஸ்ல சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். நேஷனலைஸ்டு பேங்க்ஸ் எல்லாமே இந்தியா ஃபுல்லா இருந்தாலுமே ஆர்ஆர்பியை எதுக்காக கிரியேட் பண்றாங்கன்னா அந்த ரூரல் ஏரியாவை ஃபோக்கஸ் பண்றதுக்கு நேஷனலைஸ்டு பேங்க்குக்கு டைமும் இல்லை, அவங்க ஆப்ரேஷன்ஸும் அவ்வளோ வந்து கிடையாது வைடரா. அதுக்காக தான் லோ காஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வச்சு ஆர்ஆர்பி அப்படின்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணாங்க. அண்ட் இவங்க ரூரல் எக்கானமியை டெவலப் பண்றதுக்காகவும் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்காகவும் தான் வந்து ஆர்ஆர்பி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எக்ஸாம்பிள் ரொம்ப ஃபேமஸான ஒரு பேங்க் வந்து பல்லவன் பாண்டியன். இது ரெண்டுமே வந்து ரொம்ப ஃபேமஸ். பல்லவன் பேங்க் வந்து சேலம் அண்ட் பாண்டியன் கிராம் பேங்க் வந்து மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறதுப்பா. ஸோ மூவிங் அவ்வளோதான். 2 கொஸ்டின்ல பார்ட்ஸையவே முடிச்சிட்டோமா? வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் பேஸ்ட் ஆன் த ஃபங்க்ஷன்ஸ். இப்போ டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் வந்து நம்ம புக்ல நிறைய கேட்டகரியில கொடுத்துருக்காங்க. பட் புக் பேக்ல இருக்கிற ஒரு கொஸ்டின் வந்து பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஒன் சென்ட்ரல் பேங்க். எல்லா நாட்டிலையுமே சென்ட்ரல் பேங்க் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அது வந்து நம்ம இந்தியாவில் மட்டும் கிடையாது, எல்லா நாட்டிலையுமே இருக்கும். நிறைய கண்ட்ரீஸ்லையுமே சென்ட்ரல் பேங்க் இருக்கும். நம்ம கண்ட்ரியில் இருக்கிற சென்ட்ரல் பேங்கை நம்ம ஆர்பிஐ அப்படின்னு சொல்றோம். தட் இஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு கூப்பிடுறோம். இட் இஸ் ஓன்டு பை த கவர்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி. இது வந்து நம்ம கவர்மெண்ட் இல்லை, எல்லா ஊர்லயுமே அவங்கவுங்க கவர்மெண்ட்ஸ் வச்சிருக்கிறது தான் சென்ட்ரல் பேங்க். ஸோ இதை வந்து யாருமே பிரைவேட்டால ரன் பண்ண மாட்டாங்க. சென்ட்ரல் பேங்க் செட்டப் ஆஸ் அன் அட்டானமஸ் ஆர் குவாசி அட்டானமஸ் பாடி. ஒரு சென்ட்ரல் பேங்க் அப்படிங்கிறது வந்து ஒரு அட்டானமஸ் பாடியா இருக்கும். அட்டானமஸ் பாடினா அவங்களுக்கு தேவையான ஆக்டிவிட்டியை வந்து அவங்களே வந்து ஃப்ரேம் பண்ணிக்குவாங்க. பாலிசிஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே அவங்க ஃபிக்ஸ் பண்றது தான். அண்ட் ஸ்டெபிலிட்டி அண்ட் க்ரோத் ஆஃப் அ கண்ட்ரிஸ் எக்கானமி அப்படிங்கிறது தான் சென்ட்ரல் பேங்கோட மெயின் மோட்டோவா இருக்கும். பொதுவாகவே எல்லா பேங்க்குமே கமர்ஷியல் பேங்க்கை தவிர எக்கானமி டெவலப்மெண்ட்டுக்காக தான் இருப்பாங்க. இந்த பேங்க்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ற ஒரு பேங்கர்ஸ் பேங்க் தான் நம்மளோட சென்ட்ரல் பேங்க்.
அண்ட் 2வது கேட்டகரி கமர்ஷியல் பேங்க்ஸ். கமர்ஷியல் பேங்க்ஸ்னா நம்ம அங்க 2 மார்க் 3 மார்க்லாம் படிக்கிறோம்ல, அதை எடுத்துட்டு வந்து அப்படியே எழுதிக்கோங்க. அண்ட் ப்ளீஸ் ட்ரை டு இன்க்ளூட் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஆல் த பேங்க்ஸ்பா. டெவலப்மெண்டல் பேங்க்குக்கு நம்ம படிச்சோம்ல, ஐஎஃப்சிஐ, ஐடிபிஏ அந்த மாதிரிலாம் படிச்சோம் இல்லையா, அதை எடுத்துட்டு வந்து எழுதிக்கோங்க. கமர்ஷியல் பேங்க்ஸ் அப்படிங்கிறவங்க டெபாசிட்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டு லோன் கொடுக்குறவங்க தான் கமர்ஷியல் பேங்க்ஸ். எதுக்காக பண்றாங்க அப்படின்னா ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்றதுக்காக பண்றாங்க. இந்த லெண்டிங் அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் சின்ன அமௌண்டா தான் இருக்கும். அண்ட் அதுவுமே வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியட், ஷார்ட் பீரியட், மீடியம் பீரியட் அந்த மாதிரி பீரியடுக்கு தான் இருக்கும். அண்ட் டெவலப்மெண்டல் பேங்க் அப்படிங்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு பெரிய பெரிய ஆர்கனைசேஷன், பெரிய பெரிய ஃபர்ம் இருக்கு, இண்டஸ்ட்ரி இருக்குன்னா அவங்க அவங்களோட பிசினஸ்க்காக பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக நிறைய காசு அப்படிங்கறதெல்லாம் தேவைப்படும் இல்லையா, அதை வந்து கிராண்ட் பண்றதுக்காக இருக்கிற பேங்க் தான் நம்ம டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்றோம். இவங்களோட சோல் பர்பஸே இதுதான். இந்த இதுவுமே நம்ம வந்து 2 மார்க் 3 மார்க்ல படிச்சோம். அதை வச்சு அந்த எக்ஸாம்பிள்ஸ் வச்சு அப்படியே எழுதிக்கோங்க. அண்ட் ஃபாரின் பேங்க்ஸ் அப்படிங்கிறவங்க இதுவுமே நம்ம படிச்சோம். எந்த ஃபாரின்ல வந்து அவங்களோட ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் இருக்கும். அண்ட் இவங்க இந்தியால வந்து பிரான்ச்சஸ் வச்சிருப்பாங்க. இவங்கள தான் ஃபாரின் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி இந்தியன் பேங்கை விட ஹையர் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். பேங்க் ஆஃப் அமெரிக்கா, பர்க்லேஸ் பேங்க் அண்ட் டார்சே பேங்க். அப்புறம் ஃபைனலி லோக்கல் ஏரியா பேங்க்ஸ், இதுவுமே நம்ம படிச்சோம். நான் ஏன் வந்து படிச்ச விஷயத்த கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஆக்சுவலா பேங்கோட கேட்டகரி பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன்ஸ்ல நிறைய இருக்குப்பா. உங்களுக்கு எது ஈஸின்னு படுதோ அதை நீங்க படிச்சுக்கோங்க. பட் எனக்கு இது வந்து பெட்டரா இருக்கு. இந்த லோக்கல் ஏரியா பேங்க், ஃபாரின் பேங்க் இதெல்லாம் நம்ம முன்னாடியே படிச்சதுனால இதை எடுத்துட்டு வந்து இங்க எழுதும்போது உங்களுக்கு அது அவ்வளவு கஷ்டமா தெரியாது. ஸோ இவங்க ஒரு பேங்க்கும் வந்து 2 இல்லைன்னா 3 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல மட்டும்தான் இருப்பாங்க. இவங்க வந்து சின்ன சின்ன பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ் அவங்களோட ஏரியாஸ்லயே, ரூரல் ஏரியாஸ்ல இல்ல செமி அர்பன் ஏரியாஸ்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. மெயின் அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டெபாசிட்ஸ் அக்செப்ட் பண்றதும், அந்த டெபாசிட்ஸை கொண்டு அவங்க ஏரியாலேயே இன்வெஸ்ட் பண்றதும் தான். அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் கோஸ்டல் லோக்கல் ஏரியா பேங்க் ஆந்திர பிரதேஷ்ல விஜயவாடால, கிருஷ்ணா பீமா ஸ்மிருதி லோக்கல் ஏரியா பேங்க் அப்படிங்கிறது தெலுங்கானால இருக்கிறது. ஓகே, we are moving to the final question. ஓனர்ஷிப் பேட்டர்ன்ல டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் என்ன? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து ஃபங்க்ஷன்ஸை வச்சு டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ். இப்போ ஓனர்ஷிப் பேட்டர்ன்ல டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். எல்லா பேங்க்குமே வந்து 51% ஆஃப் ஷேர்ஸை கவர்மெண்ட் வச்சிருந்தாங்க அப்படின்னா அது வந்து கவர்மெண்ட் பேங்க். சரியா? இதை வந்து ரொம்ப ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சலாம். இப்போ 100% ஷேர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கும். ஒரு கம்பெனில இருந்து, ஒரு பேங்க்ல இருந்து, ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்து எல்லாத்துக்குமே இருக்கும். அவங்க வந்து லிஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, இப்ப அந்த மாதிரி 100% அப்படின்ற ஷேர்ல 50% தானே பாதி. அப்போ பாதிக்கு மேல அப்படின்னா 51%. அந்த 51% ஷேரை வந்து எந்தெந்த பேங்க்குக்கெல்லாம் கவர்மெண்ட் வச்சிருக்காங்களோ அதை தான் நம்ம வந்து பப்ளிக் செக்டார் பேங்க் இல்லைன்னா கவர்மெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்தியால மொத்தம் 21 பேங்க் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த 51% மட்டும் யார் வச்சுக்குவா? மீதி எல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய பெரிய பிரைவேட் ஓனர்ஸ் கிட்ட இருக்கலாம். இல்ல நீங்களும் போய், நானும் போய் கூட அங்க ஷேர்ஸ் வாங்கிக்கலாம். பட் நம்மளோட கான்ட்ரிபியூஷன் வந்து 2 ஷேர், 3 ஷேர் அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு பிரைவேட் எதுக்காக முதல்ல இந்த ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ 51% வந்து கவர்மெண்ட் கிட்ட இருக்கு அப்படின்றப்போ, அந்த எந்த மேஜர் முடிவு எடுக்கணும் அப்படின்னாலுமே கவர்மெண்ட் அதுக்கு சம்மதம் சொன்னா தான் முடியும். ஸோ அந்த டெசிஷன் மேக்கிங் பவருக்காக தான் இந்த 51% வந்து கவர்மெண்டே வச்சிருக்காங்க. அண்ட் ஆல் நேஷனலைஸ்டு பேங்க்ஸ் இன்க்ளூடிங் அந்த எஸ்பிஐ, ஐடிபிஐ இவங்க எல்லாருமே வந்து பப்ளிக் செக்டார்ல இருக்க கமர்ஷியல் பேங்க்ஸ். ஸ்டேட்டு, பப்ளிக்கு, கவர்மெண்ட் இது எல்லாத்துக்குமே ஒரே அர்த்தம் தான். கவர்மெண்ட் அப்படின்ற ஒரே அர்த்தம் தான். அப்போ எஸ்பிஐ, ஐடிபிஐ இவங்க எல்லாருமே பப்ளிக் செக்டார் கமர்ஷியல் பேங்க்ஸ்னா கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ப்ராஃபிட் பார்க்குற பேங்க்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஆல் ஆஃப் தெம் ஆர் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி டைப் பேங்க். இந்த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் என்னன்னு தெளிவா புரியலன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். அண்ட் இவங்க எல்லாருமே வந்து கார்பரேட் டைப் பேங்க் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கார்பரேஷன் டைப் பேங்க்குமே வந்து ஒரு ஆக்டை வச்சுதான் உங்களால கிரியேட் பண்ண முடியும். இப்ப சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சென்ட்ரல் பேங்க்குக்கு நம்ம வந்து ஆக்ட் கிரியேட் பண்ணி தான் வந்தோம். அதே மாதிரி ரீஜனல் ரூரல் பேங்க் இருக்கு இல்லையா, அந்த ஆர்ஆர்பி ஆக்ட் மூலியமா அதை கவர்மெண்ட்ல பாஸ் பண்ணி அதை வந்து அவங்க அப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த பேங்க் கிரியேட் பண்ண முடிஞ்சது. இது வந்து கம்ப்ளீட்லி ஓன்டு பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ இப்போ எனி பேங்க் 51% ஷேரை விட கம்மியா
ஐ மீன் அதிகமா கவர்மெண்ட் வச்சிருந்தாங்கன்னா அது பப்ளிக் பேங்க். நேஷனலைஸ்ட் பேங்க் எல்லாமே பப்ளிக் செக்டர் கமர்ஷியல் பேங்க்ஸ். எல்லாமே ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி டைப். அதே மாதிரி எல்லாமே கார்ப்பரேஷன் டைப்ல வந்து ஒர்க் ஆகுது. கார்ப்பரேஷன் டைப் அப்படின்னா ஒரு ஆக்ட் செப்பரேட்டா பாஸ் பண்ணி வரது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஐஎஃப்சிஐ, சிட்பி, எக்ஸிம் பேங்க். எக்ஸிம் பேங்க் வந்து எதுக்காகனா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பார்த்துக்கிறதுக்காக. ஸோ இதுல ஒரு பேங்கோட டைப்பை மட்டும் சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் எழுதுறோம். ரெண்டு எழுதுனா கூட போதும். நேஷனலைஸ்டு பேங்க் வந்து இந்தியன் பேங்க், ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், ஓவர்சீஸ் பேங்க், கனரா பேங்க், இது எல்லாமே தான். பப்ளிக் செக்டார் பேங்க் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்பிஐ, ஐடிபிஐ அண்ட் ஆல் நேஷனலைஸ்டு பேங்க். நேஷனலைஸ்டு பேங்க் எல்லாமே பப்ளிக் செக்டார் பேங்க்குக்கு கீழே வரும். பட் இது ஒண்ணுதான் டிஃப்ரெண்ட் கைண்ட். பிரைவேட் செக்டார் பேங்க் அப்படிங்கிறவங்க கவர்மெண்டோட கண்ட்ரோலுக்கு கீழே வரமாட்டாங்க. அவங்க வந்து ரன் பை த பிரைவேட் பீப்புள். ஒரு பெரிய பெரிய பணம் வச்சிருக்கிற பிரைவேட் பீப்புளா இருப்பாங்க. இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்விபி அப்படின்னு ஒரு பேங்க் இருக்கும். கேவிபி அப்படின்னு ஒரு பேங்க் இருக்கும். இந்த பேங்க்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் ஆப்வியஸா கோட்டக் மஹேந்திரா பேங்க்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க எல்லாருமே பிரைவேட்லி ஓன்டு அண்ட் மேனேஜ்டு பை அப்படின்னு அர்த்தம். சரியா? ஓகே ஃபைன். ஐ திங்க் இப்போ நம்மளுக்கு இந்த சாப்டர் கிளியர் ஆயிருக்கும். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நானு கண்டிப்பா வந்து லைவ்ல இதை ரெக்டிஃபை பண்றேன்ப்பா. தேங்க் யூ.